ஒரு அரசன் இருந்தார். அவர் எப்பவுமே ஜோசியர் எல்லாத்தையும் வரவழைச்சிட்டு தன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், எப்படி இருப்போம், யுத்தம் வருமா, நிறைய செல்வம் செல்வாக்கு வருமா, நம்ம ஊர் மக்கள் நல்லா இருப்பாங்களா, மழை வருமா, புயல் அடிக்குமா, இப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கேட்பாரு. அப்படி கேட்கும்போது எல்லா ஜோசியரும் பக்காவா கணிச்சு சொல்லுவாங்க இவருக்கு. இவருடைய வாழ்க்கையை மட்டும் குறிப்பா சொல்லுவாங்க. நீங்க நல்லா இருப்பீங்க ராஜா. ஆனா உங்களுக்கு ஆரோக்கியத்துல எந்த பிரச்சனையும் வராது. ஆனா உங்க மகன் மட்டும் தவறி போயிடுவாரு. அப்படின்னு ஒரு நெகட்டிவ் பாயிண்ட எல்லா ஜோசியரும் சொல்லும் பொழுது, இவருக்கு சரியான கோவம். நம்மளுடைய பையன் ஆட்சி செய்யக்கூடிய பையன் தவறிடுவாருன்னு ஒவ்வொரு ஜோசியரும் கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்றாங்க. இந்த ஊர் எப்படி இருந்தா எனக்கு என்ன, என் பையன் வேணும் இல்ல, என்ன இப்படி கணிச்சு சொல்றாங்கன்னு சொல்லி எல்லா ஜோசியருக்கும் சரியான தண்டனை கொடுப்பாரு. அதுக்கப்புறம் ஜோசியரை கூப்பிட்டா ஜோசியரே பயந்துப்பாங்க. நம்ம கணிச்சு சொன்னா இவரு நம்மளுக்கு ஏதோ தண்டனை கொடுத்துருவாரு. ஜோசியரே இவருக்கு சொல்ல முடியாது, எங்களுக்கு தெரியாதுன்னு அப்படியே ஒளிய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு வயசான ஒரு ஜோசியர் வருவார். இவர் திறமையான இனிமையான பேச்சாளரான ஜோசியர். அப்ப இவர் நல்லா கணிச்சிட்டு சொல்வாரு, ராஜா நீங்க ரொம்ப ஆரோக்கியமா இருப்பீங்க, உங்க நாட்டுல இருக்கிற மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க, நேரத்துக்கு வரி கட்டுவாங்க, மழை பெய்யும், நல்லா விளைச்சல் இருக்கும், நல்லா இருப்பீங்க, எல்லா விதத்திலும் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, உங்க பேரனை நீங்க மடியில வச்சு கொஞ்சுவீங்க, உங்க பேரனை அரண்மனையில இந்த சிம்மாசனத்துல உட்கார வச்சு அவனுக்கு பட்டாபிஷேகம் கூட பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. அதனால நீங்க எதையும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி முடிப்பாரு. பையன் இறந்து போவான்ங்கிற விஷயத்த, அந்த கஷ்டமான விஷயத்த ராஜாட்ட சொல்லாம பேரன் மடியில வச்சு கொஞ்சுவீங்க அப்படி சொன்னோன்னா ராஜா ரொம்ப பூரிச்சு போவாரு. அடா எத்தனை பிளஸ் பாயிண்ட், எவ்வளவு நல்லது சொல்லியிருக்காரு, ஊர் மக்களை சொல்லியிருக்காரு, செல்வத்தை சொல்லியிருக்காரு, மழை விளைச்சல் எல்லாம் சொல்லியிருக்காரு, இவர் நல்லா இருக்கட்டும் சொல்லி நிறைய பொன்னும் பணம் அவருக்கு பரிசா கொடுத்து நல்லா வழி அனுப்புவாங்க. ஆனா நிஜமா அவருடைய பையன் இறந்து போவாருங்கிற விஷயத்த இந்த இனிமையான மனிதன் சொல்லல, ஜோசியர் சொல்லல. எதனாலனா ஒருத்தருடைய வாழ்க்கையில கஷ்டத்தையே திருப்பி திருப்பி சொல்லும் பொழுது அந்த ஆட்கள் பேர்ல நம்மளுக்கே ஒரு மனசு வெறுப்பு தோணும் இல்லையா? அப்படி சொல்லாம எது நல்லது நடக்குமோ நல்லதை மட்டும் அந்த ஜோசியர் சொன்னதுனால அந்த ஜோசியர் பேர்ல இந்த ராஜாக்கு ஒரு நல்ல அபிமானம் வந்துச்சு. அவரு எல்லாத்தையும் கொடுத்தாரு. இதனால நம்ம என்ன நினைக்கிறோம்னா எப்பவுமே நெகட்டிவே சொல்லிட்டே இருக்கக்கூடாது. நம்மளால முடியாது, செய்ய முடியாது, அது அப்படி ஆகும் இப்படி ஆகும்னு சொல்லாம பாசிட்டிவா அதுக்கப்புறம் இருக்கிற பாசிட்டிவா மட்டும் நம்ம சொல்லிட்டு வந்தா நம்ம வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கணும். இந்த கதையிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். இனிமையாக பேச வேண்டும் என்கிறது இந்த கதையிலிருந்து நாம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். ராம் ராம்.